அடுத்தது பாருங்க, நாயக்கர் மஹாலின் ஒவ்வொரு தூணும் எத்தனை அடி உயரம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நாயக்கர் மஹால்ல வந்து நிறைய தூண்கள் இருக்கு. அந்த தூண்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அடி உயரத்துல வந்து எல்லா தூண்களையும் அமைச்சிருக்காங்க. அந்த எல்லா தூண்களினுடைய உயரம் எது, அதாவது ஒவ்வொரு தூணும் வந்து எத்தனை அடி உயரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 70 அடி உயரம், 80 அடி உயரம், 82 அடி உயரம், 94 அடி உயரம்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. இதுல 82 அடி உயரம் என்பதுதான் சரியான விடை. ஏன்னா நாயக்கர் மஹாலுடைய ஒவ்வொரு தூணும் வந்து 82 அடி உயரம் உடையது. அடுத்த வினா பாருங்க, நாயக்கர் மஹாலின் தூண் எத்தனை அடி சுற்றளவு உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது உயரத்தை பார்த்தோம், இப்ப வந்து சுற்றளவு, அதாவது அதனுடைய கனம்னு சொல்லுவாங்க, அதனுடைய சுற்றளவு வந்து எத்தனை அடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, 10 அடி, 19 அடி, 20 அடி, 25 அடி. இதுல 19 அடி என்பதுதான் சரியான விடை. அது வந்து 82 அடி உயரமும் 19 அடி சுற்றளவும் உடையது அந்த நாயக்கர் மஹாலில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தூண்கள். பெயர் சொல் எத்தனை வகைப்படும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, அதாவது நம்ம தமிழ்ல வந்து பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையான சொற்களை வந்து பயன்படுத்துறோம். அதுல வந்து பெயர் சொல்லோட ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு உட்பிரிவு இருக்கு. அதுல வந்து பெயர் சொல் எத்தனை வகை உடையது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 3 வகை, 4 வகை, 5 வகை, 6 வகை. இதுல பார்த்தோம்னா 6 வகை என்பதுதான் சரியான விடை. அதாவது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்று சொல்லக்கூடிய இந்த 6 வகைகள்ல வந்து பெயர் சொல்லானது அமையும். அதாவது பொருள், பொருட்பெயர், இடம், இடப்பெயர், காலம், காலப்பெயர், சினை, சினைப்பெயர், குணம், குணப்பெயர், தொழில், தொழில் பெயர். இந்த மாதிரி பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்றவாறு 6 வகையில வந்து இந்த பெயர் சொற்கள் வந்து அமையும். அடுத்து பாருங்க, ஆடல், பாடல், தேடல் போன்றவை எவ்வகை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கீழே விடைகளை பாருங்க. ஆடல், பாடல், தேடல் இந்த சொற்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கீழே விடைகளை பாருங்க. பெயர் சொல், வினை சொல், இடை சொல், உரி சொல் அப்படின்னு சொல்லிட்டு விடைகள் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இடை சொல்லும் கிடையாது, உரி சொல்லும் கிடையாது. ஏன்னா இடைச்சொல் வந்து 2 சொற்களை வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாலமாக வந்து இடைச்சொல் வந்து அமையும். உரிச்சொல் வந்து அதாவது சிறப்புக்காக வந்து இந்த உரிச்சொல் வந்து பயன்படுத்தப்படும். இதுல பார்த்தோம் அப்படின்னா பெயர் சொல்லா வினை சொல்லா அப்படின்றதுதான் ஐயோ. பார்த்தோம்னா ஆடல், பாடல், தேடல் இதை பார்த்தோம்னா ஆடுறது, பாடுறது எல்லாமே ஒரு வினை தானே, இது வினை சொல் தானே அப்படின்னு வரும். ஆனா இது வினை சொல் வந்து கிடையாது. ஆடினான், பாடினான், ஓடினான், நடந்தான் இதுதான் வினை சொல். இங்க வந்து ஆடல் அப்படின்றத ஆடல் வந்து பெயர் சொல்ல வந்து அமைச்சிருக்காங்க. இது வந்து தொழில் பெயர்னு சொல்லுவாங்க. தல், அல், தல் போன்ற விகுதிகளில் முடியக்கூடியது வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனவே பெயர் சொல் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, வீடு, தெரு, பள்ளி போன்றவை எவ்வகை பெயர். பாருங்க, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், குணப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு விடைகள். அதாவது இது பெயர் சொற்கள் தான். இது வந்து எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. இடப்பெயர் என்பதுதான் சரியான. வீடு என்பது ஒரு இடம், தெரு என்பது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, பள்ளி என்பதும் ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது. எனவே இது வந்து இடப்பெயர் அப்படின்றதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, கீழ் காண்பனவற்றுள் காலப்பெயரை குறிப்பது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நிலவு, மதி, அறிவு, கிழமை. இது வந்து சரியா கவனிக்கணும். கீழ் காண்பனவற்றுள் காலப்பெயரை குறிப்பது எது? நிலவு வந்து காலத்தை குறிப்பது கிடையாது, மதியும் காலத்தை குறிக்காது, அறிவும் அப்படிதான். அப்ப கிழமை தான் சரியான விடை. கிழமை தான், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக வந்து அமைந்திருப்பது கிழமை தான். எனவே கீழ் காண்பனவற்றுள் காலப்பெயரை குறிப்பது எது அப்படின்னா கிழமை என்பதுதான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது ஏதேனும் ஒரு முதலா இருக்கும், அந்த முதல்ல இருந்து சினையை குறிக்கக்கூடிய ஒன்னா இருக்கும். அதாவது அது ஒன்றன் உறுப்பினை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். சரியா பாருங்க, ஒன்றன் உறுப்பின் பெயரை குறிக்கும் சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, முதல் பெயர், சினை பெயர், தொழில் பெயர், குணப்பெயர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல பார்த்தோம் அப்படின்னா சினை பெயர் என்பதுதான் சரியான விடை. இப்ப வந்து தாமரை அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது ஒரு மனிதனை எடுத்துக்கலாம். அந்த மனிதன், அதாவது முழுமையான ஒரு மனிதன் அப்படின்னா அது முதல் பெயர். மனிதன் அப்படின்ற சொல் இருக்கு, அது முதல் பெயர். அந்த மனிதனுக்கு வந்து தலை, கண், காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு உறுப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தலை அப்படின்றது குறிச்சது அப்படின்னா அது சினை பெயர். எனவே ஒரு முழுமையான ஒரு மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மரம் என்பது ஒரு முழுமையான ஒன்று. அந்த மரத்தை வந்து முதல் பெயர்னு சொல்லலாம். அந்த மரத்தில் இருக்கக்கூடிய இலை, கிளை இதெல்லாம் வந்து சினை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எனவே ஒன்றன் முழுமையான ஒன்றின் உறுப்புகளை குறிக்கக்கூடிய பெயர் வந்து சினை பெயரா வந்து அமையும்.
அடுத்தது பாருங்க, கீழ் காண்பனவற்றுள் சினை பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடல், காடு, மனிதன், தலை. உடல் என்பது ஒரு மனிதனுடைய முழுமையான உடலை குறிக்கக்கூடியது. எனவே உடல் கண்டிப்பா சினை பெயரா வராது, அது முதல் பெயரா வரும். அதே மாதிரி காடு, மனிதன், தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முதல் பெயரா. காடு என்பது ஒரு காட்டினது ஒரு பகுதியை குறிக்கல, முழுமையான ஒரு காடை வந்து குறிப்பிட்டிருக்கு. மனிதன் என்பதும் முழு மனுஷனை வந்து குறிப்பிடக்கூடியது. எனவே தலை என்பதுதான் சரியான விடை. தலை என்பது மனித உடலின் ஒரு உறுப்பு. எனவே ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்பினை குறிக்கக்கூடியதான் சினை பெயரா அமையுன்றனால தலை என்பது சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, சினம் என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்க வேண்டிய ஒண்ணு, சினம் என்பது எவ்வகை பெயர். அதாவது ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரியவங்க, அந்த மாதிரி சினம், அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அந்த சினம் என்ற சொல் எவ்வகை பெயர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொருட்பெயர், குணப்பெயர், சினை பெயர், காலப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இது வந்து குணப்பெயர் என்பதுதான் சரியான விடை. அதாவது வட்டம், வடிவம், பண்பு இது எல்லாமே வந்து குணப்பெயர்ல வந்து அடங்கக்கூடிய ஒண்ணு. எனவே சினம் என்பது ஒரு பண்பு, பண்புனாலும் குணம்னாலும் ஒண்ணுதான். பண்பு பெயர், குணப்பெயர் ரெண்டுமே ஒண்ணுதான். சினம் என்பது ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. எனவே இந்த சினம் என்பது குணப்பெயர் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, கோபம் என்பதன் தமிழ் சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஊடல், கூடல், சினம், அலர்னு சொல்லிட்டு விடைகள் இருக்கு. இதுல சினம் என்பதுதான் சரியான விடை. கோபம் என்பது தமிழ் சொல்லா வந்து இன்னைக்கு நிறைய பேர் பயன்படுத்திட்டு வர்றாங்க, ஆனா அது தூய தமிழ் சொல் கிடையாது. சினம் என்பதுதான் சரியான தமிழ் சொல். கோபம் என்பதற்கான பொருளும் இதுதான். அடுத்த வினாவை பாருங்க, குணப்பெயரை குறிக்கும் வேறு சொல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வடிவ பெயர், பண்பு பெயர், வண்ண பெயர், இடப்பெயர். பண்புனாலும் குணம்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. எனவே பண்பு பெயர் என்பதுதான் சரியான விடை. இதுதான் குணப்பெயரை குறிக்கக்கூடிய வேறு சொல். அடுத்து பாருங்க, கசப்பு என்பது எவ்வகை பண்பு. பண்புலேயே வந்து குணப்பெயர், அதாவது பண்பு பெயர்லயே வந்து நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. அதுல இந்த கசப்பு என்பது வந்து எவ்வகை பண்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. வடிவ பண்பு, அளவு பண்பு, நிறப்பண்பு, சுவை பண்பு. கசப்பு என்பது ஒரு சுவையை குறிக்கக்கூடியதா, அதாவது அறுசுவைன்னு சொல்லுவாங்க. இனிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையான சுவைகளை வந்து நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து கசப்பு என்பது ஒரு சுவையை குறிக்கக்கூடிய பண்பு. எனவே கசப்பு என்பது சுவை பண்பு என்பதுதான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, 10 மீட்டர் துணி என்பது எவ்வகை பெயர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தொழில் பெயர், குணப்பெயர், இடப்பெயர், காலப்பெயர். இதுல வந்து குணப்பெயர் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, கற்பித்தல், படித்தல் போன்றவை எவ்வகை பெயர். கற்பித்தல், படித்தல் போன்றவை எவ்வகை பெயர். இடப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர், சினை பெயர். அதாவது கற்பித்தல் அப்படின்றது ஒரு தொழில், படித்தல் என்பது அவர் செய்யக்கூடிய ஒரு தொழில், கற்பித்தல் என்பது மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு தொழில். எனவே தொழில் பெயர் என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்க, கீழ் காண்பனவற்றில் தொழில் பெயர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆடல், ஓடினான், நடந்தால், அழுதான். ஆடல் என்பதுதான் சரியான விடை. இதுதான் வந்து பெயர் சொல். மற்றது ஓடினான், நடந்தால், அழுதான் இதெல்லாம் வினையை குறிக்கக்கூடிய சொல்கள். ஓடுறது வந்து ஒரு வினை, நடக்கிறது ஒரு வினை, ஆடுறது ஒரு வினைதான். ஆனா இதுல ஆடினான் அப்படின்னு கொடுக்கல, ஆடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடல் கலையை விளக்கக்கூடிய ஒரு சொல்லாக வந்து விளங்குவதால இது வந்து பெயர் சொல்ல வந்து அடங்கும். மத்த 3மே வந்து வினை சொல்ல அடங்கும். எனவே ஆடல் என்பது தொழில் பெயரை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்.